This video is sponsored by BuyMode shopping app. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் கால் பிளேடர்னு சொல்லக்கூடிய பித்தப்பை கற்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது பற்றின ஃபுல் டீட்டெயிலையும் ஒரே வீடியோவில் சொல்ல முடியாதுங்கிறதால நான் பார்ட்டாக பிரித்து கொடுக்குறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது பார்ட் 1. இது வரைக்கும் நம்ம கிட்னி ஸ்டோன் ரொம்ப ஈஸியாக நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் மனித உடலில் 6 இடங்களில் ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. அது எந்தெந்த இடம்னா சிறுநீரகம் மற்றும் சிறுநீரக பாதை, பித்தப்பை, உமிழ்நீர் சுரப்பிகள், மூக்கு, குடல், டான்சிஸ், இப்படி 6 இடங்களில் கல் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கிறதா சொல்கிறாங்க. இதில் செரிமான திரவங்களின் கடினத்தன்மை காரணமாக வரக்கூடிய பித்தப்பை கற்களை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் 1, பித்தப்பை அப்படிங்கிறது என்னங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். வயிற்றோட வலது பக்கத்தில் கல்லீரலுக்கு கீழே சிறிய பேரிக்காய் வடிவத்தில் உள்ள உறுப்பு தான் பித்தப்பை. பித்தப்பையோட வேலை என்னென்னா, ஜீரணத்திற்கு உதவக்கூடிய கல்லீரலால் தயாரிக்கப்படும் பித்தத்தை சேமித்து வெளியிடுறது தான் இதோட வேலை. சமீபத்தில் எடுத்த புள்ளி விபரப்படி 100ல் 15 பேருக்கு இந்த பித்தப்பை கற்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க. நம் உடலில் பல்வேறு சுரபிகள் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய சுரபியாக கருதப்படுறது கல்லீரல் தான். இந்த கல்லீரலானது தினமும் 1000லேருந்து 1500 மில்லிலிட்டர் வரைக்கும் பித்த நீரை சுரக்குது. பித்த நீர் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, திரவங்களோட கலவைன்னு தான் சொல்லணும். திரவங்கள்னு சொல்லும்போது அந்த திரவத்தில் 97% நீரும் 1% பித்த நிறமிகளும் 1லேருந்து 2% பித்த உப்புகளும் இருக்கும். கல்லீரலில் சுரக்கக்கூடிய பித்த நீரானது ஒரு சிறு கிளை குழாய் வழியாக கல்லீரலுக்கு வெளியே தொங்கிக்கிட்டு இருக்கிற பித்தப்பையை அடையுது. பித்தப்பையானது அந்த பித்த நீரை பெற்று அதோட அடர்த்தியை அதிகமாக்கி உணவு செரிமானத்துக்கு தயாராக வச்சுருக்கோம். நாம் சாப்பிட்ட உணவு இரைப்பையை விட்டு புறப்பட்டதும் பித்த நீர் தேவை அப்படின்னு நரம்புகள் வழியாக ஒரு சமிக்கையை பித்தப்பைக்கு அனுப்பும். உடனே பித்தப்பை தன்னைத்தானே சுருக்கிக்கிட்டு பித்த நீரை பித்த குழாய்க்குள்ளே அனுப்பும். இப்படி அனுப்பப்படுற பித்த நீர் வலது மற்றும் இடது பித்த நீர் குழாய் வழியாக முன் சிறுகுடலை சேரும். இப்போ அந்த பித்த நீர் அந்த முன்குடலில் உள்ள சாப்பாட்டில் கலந்து அதில் உள்ள கொழுப்புகள்லாம் நல்ல செரிமானம் அடையிறதுக்கு உதவுது. இப்போ பித்த நீர் கற்கள் எப்படி உருவாகுதுன்னு பார்க்கலாம். சாதாரணமாக திரவ நிலையில் உள்ள பித்த நீரில் சிலருக்கு மட்டும்தான் கற்கள் உருவாகுது. பித்தப்பையானது பித்த நீரோட அடர்த்தியை அதிகரிக்கும் போது அதில் உள்ள உப்புக்கள் அது கீழே படியுது. இந்த உப்புக்கள் கொழுப்புத்தன்மை வாய்ந்தவையாகவும் கொழுப்பாலேயே உருவானவையாகவும் தான் இருக்கும். ஸ்டார்டிங்கில் பார்க்குறதுக்கு ஒரு படிவம் போல தான் இருக்கும். இது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து கடினமான பொருளாக மாறி கல்லாக மாறும். இந்த கற்கள் பார்க்குறதுக்கு சாதாரண கல் மாதிரி தான் தெரியும், ஆனால் மென்மையாக இருக்கும். இந்த கற்களோட அளவும் எண்ணிக்கையும் ஆளை பொறுத்து வேறுபடும். ரீசெண்டாக நடத்தப்பட்ட ஒரு ஆய்வில் ஆண்களை விட பெண்களுக்கு தான் இது அதிகமாக பாதிக்கிறதா சொல்கிறாங்க. இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா 15 காரணங்களை சொல்கிறாங்க. இந்த 15 காரணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்பர் 1, உடல் பருமன் இதுக்கு முக்கியமான காரணமாக சொல்கிறாங்க. உடல் பருமன் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு கொழுப்புகள் அதிகமாக படிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இதனால் அந்த பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கு ஒரு காரணமாக சொல்கிறாங்க. நம்பர் 2, அசாதாரணமான உணவு மற்றும் வளர்ச்சிதை மாற்றங்கள். எளிதில் ஜீரணமாகாத மற்றும் ஜங்க் ஃபுட் இது மாதிரிலாம் சாப்பிடும்போது அந்த குழந்தைங்களுக்கு வளர்ச்சிதை மாற்றங்கள் ஏற்படுது. இதனால கூட கற்கள் உருவாவதாக சொல்கிறாங்க. நம்பர் 3, பித்த நீர். இந்த பித்த நீரானது அளவுக்கு அதிகமாக சுரக்கும் போது அதோட கடினத்தன்மை அதிகமாகுது. இதனால் அந்த கற்கள் அடிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 5, பரம்பரை கோளாறு. நம்ம முன்னோர்கள் யாருக்காவது அந்த கற்கள் இருந்திருக்கிற பட்சத்தில் நமக்கும் அந்த பரம்பரை வழியாக வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் 5, கொழுப்பு. இது ஒரு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. நம்ம கொழுப்புகள் அதிகமாக நிறைஞ்ச சாப்பாடுகளை சாப்பிடும்போது அந்த கொழுப்புகள் அதிகமாகி அந்த பித்த நீரில் பித்தப்பையில் போய் படியுது. நம்பர் 6, நார்ச்சத்து குறைந்த உணவுகளை அதிகம் உண்பது. இப்போ நம்ம உடலுக்கு தேவையான செரிமான சக்தியை கொடுக்கக்கூடிய உணவுகள்னால் அது நார்ச்சத்து நிறைந்த உணவுகள் தான் சொல்லலாம். இந்த மாதிரி நார்ச்சத்து நிறைந்த உணவுகளை அதிகமாக எடுத்துக்காமல் நார்ச்சத்து குறைந்த உணவுகளை எடுத்துக்கும் போது அது நம்ம செரிமான சக்தியை குறைவாக்கி இந்த கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பளிக்குது. நம்பர் 7, மாவுச்சத்து அதிகமாக இருக்கிற உணவுகளை நாம் எடுத்துக்கிறதால அதில் இருக்கிற கார்போஹைட்ரேட்டால் நம்மளோட உடல் பருமன் அதிகமாகுது. இதனால் நமக்கு கொழுப்புகள் அதிகமாகி அந்த படிவங்கள் சேர்ந்து கற்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. நம்பர் 8, குறுகிய காலத்திலேயே நம்மளோட உடல் எடை ரொம்ப அதிகமாகும்போது அதை தாங்க முடியாமல் கூட இந்த கற்கள் உருவாகுது. நம்பர் 9, ஹார்மோன் கோளாறு. குறிப்பாக பெண்களுக்கு சுரக்கக்கூடிய ஈஸ்ட்ரோஜன் அப்படிங்கிற ஹார்மோன் அதிகமாக சுரக்கிறதால இந்த கற்கள் உருவாகுது. நம்பர் 10, பாக்டீரியா தொற்று. பாக்டீரியா கிருமிகளோட தாக்குதலால் பித்தப்பையில் அலர்ஜி ஏற்படுது. இந்த அலர்ஜினால் அந்த பித்த நீர் பித்தப்பையை விட்டு வெளியேறாமல் அதிலே தங்கிடுது. இந்த பித்த நீர் அப்படியே தங்குறதால இதில் கடினத்தன்மை அதிகமாகி இதில் கற்கள் உருவாகலாம், அடைப்பும் உருவாகலாம். நம்பர் 11, கருத்தடை மாத்திரைகளை தொடர்ந்து ஒருத்தவங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவங்களுக்கு இந்த பித்தப்பை கற்கள் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. நம்பர் 12, அடிக்கடி விரதம் இருக்கிறது. ஒருத்தவங்க அடிக்கடி விரதம் இருக்கிறதால சாப்பிட்ட சாப்பாடை செரிக்க வைக்கிறதுக்கு தயாராக இருக்கிற இந்த பித்தப்பைக்கும் பித்த நீருக்கும் அவசியம் இல்லாமல் போயிடுது.
இப்படி இருக்கும்போது அந்த பித்த நீர் அந்த பித்தப்பையிலே தங்கிடுது. இந்த பித்தப்பையில் ரொம்ப நேரம் இருக்கிறதால அந்த பித்த நீர் கடினத்தன்மை வாய்ந்ததாக ஆயிடுது. ஸோ இதனால் கூட கற்கள் உருவாகும்னு சொல்கிறாங்க. நம்பர் 13 கர்ப்பம். கர்ப்பமான பெண்களுக்கு உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள்னால கூட இந்த பித்தப்பை கற்கள் உருவாகிறதா சொல்கிறாங்க. நம்பர் 14 முறையான உடற்பயிற்சி இல்லாதது. சில பேர் சாப்பிட்டு அப்படியே வேலை செய்யாமல் உட்காந்துருக்கும்போது செரிமான கோளாறு ஏற்படுது. இப்படி செரிமான கோளாறு ஏற்படும் போது அந்த பித்த நீர் அப்படியே அந்த இடத்துல தங்கி அதோட கடினத்தன்மை அதிகமாகுது. இதனால் கூட அந்த கற்கள் உருவாகுமா சொல்கிறாங்க. நம்பர் 15 சிக்கிள் செல் அப்படிங்கிற இரத்த சோகை. இந்த இரத்த சோகை இருக்கிறதால இந்த ஆர்கான்ஸோட ஃபங்க்ஷன்ஸ் கரெக்டாக நடக்கிறதில்ல. இதனால் கூட இந்த கற்கள் உருவாகும்னு சொல்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பித்தப்பை கற்களுக்கான அறிகுறிகள், வகைகள், இதற்கான சிகிச்சை முறைகள் இதை பற்றியெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.